தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் திருமந்திரம் முதலாவது தந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடல் வரி 52 இது வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே, வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. இப்போ பாடல் வரிகளை வந்து பார்த்தோம்னா அந்த 4 வரிகள் பாடியிருக்கோம். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். அப்போ வேதம் படிச்சுட்டான்னா வேதியர் ஆயிடுவாங்களா? வேதியர்னா அந்த வேதத்தை ஓதக்கூடியவர்கள். இப்படி ஆசிரியர்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு கோவில்ல போனா அந்த கோவில் அர்ச்சனை செய்வதற்கு பூசாரி, அது போல வேதத்தை படித்தவர்கள் வேதியர் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விதம் இருக்காங்க. ஒன்று, கல்யாணத்துக்கு மட்டும் வருவாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் வேத மந்திரங்களை சொல்லி திருமணத்தை நடத்தி கொடுப்பவர்கள், சடங்கு செய்பவர்கள். இந்த சடங்கு செய்பவர்களை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? வேதியர்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு இறப்பு நடந்து விடுகிறது. அப்போ அந்த இறப்பு நடந்த பிறகு அந்த தீட்டு கழிக்கணும்னு சொல்லுவாங்க. 10வது நாள் வந்து இறந்தவர்களை தெய்வத்தோடு சேர்த்து விடுவார்கள். அது காரியம் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நேரத்தில் வேதியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வேதங்களை ஓதி அதெல்லாம் செய்யக்கூடிய. ஆக சடங்குகள் தான் இதெல்லாம் சொல்லணும். வேதம் என்பது என்னமோ நம்ம பெருசாக அதுக்குள்ளே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. வேதம் என்பதை வேதியர் என்பவர்கள் இந்த பிராமணர்கள் அப்படின்வோம். அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சடங்குகளை செய்து நமக்கு ஒரு நற்கதியை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திருமூலர் கேட்குறாரு, நகைச்சுவையாக கேட்குறாரு, அறிவு பூர்வமாகவும் சிந்திக்கக்கூடிய செயல்களை உடையதாகவும் அவர் பாடுறார். என்ன சொல்கிறாருன்னா, வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். எப்பா நீ வந்து வேதத்தை படிச்சிட்டேன்னு சொல்கிற, அப்போ நீ வந்து வேதியன் ஆயிட்டியா அப்படின்னு கேட்குற. அடுத்தது என்னென்ன, வேதம் வந்து நீ படித்ததுனால நீ வேதம் கற்றுக்கொண்டாயா? அதுக்கு கடைசி வரியில் கேட்குறாங்க, மெய்ப்பொருள் காட்டவே அப்படின்றார். இப்போ இந்த 4 வரிகளுக்குள்ள யார் வந்து உண்மையான வேதியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு சொல்கிறவன் வேதியன் கிடையாது. அப்படியே சொல்லக்கூடாது. அதை பொருளை உணர வேண்டும். எதுக்காக நம்ம பேசுகிறோம், எதுக்காக எடுத்து சொல்கிறோம், யாருன்னா வந்து கேட்டோன்னா அதுக்கு புரியணும். இப்போ கடன்னு சொல்லிட்டு அது என்ன சொன்னாங்கன்றதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வேதம் ஓதுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே வந்து தமிழில் சொல்லும்போது அவரவர்கள் படித்த பொருள் உணரத்தக்க விதத்தில் அதை எடுத்து கூறினால் புரியும். அப்போ புரிஞ்சாதான் மக்களுக்கு ஓ இந்த செய்தியை இவர்கள் சொல்கிறாங்க அப்படின்றது புரியும். வேதம் என்னமோ அவன் சொல்கிறான், வேத மொழி வந்து அழகான மொழி, அழகாக இருக்குது, அழகாக அதை நம்முடைய குரல் இனிமையாக சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மொழியானது உண்மை கிடையாது. அப்போ மெய்ப்பொருள் காட்டவேன்றாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெய்ப்பொருள் என்பது என்னென்னா உண்மையான பொருள் என்ன அப்படின்னுட்டு. அப்போ ஒரு சீடர் குரு இருந்தார். அவர்கிட்ட 2 பேர் வந்து சீடர்கள், நிறைய பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் முக்கியமான சீடர்களாக இருந்தாங்க. முதல் நம்பரில் இருக்க சீடர் என்ன பண்ணுவான்னா, கடன்னு அந்த வேதத்தை தப்பு இல்லாமல் உச்சரிப்பு சரியாக அழகாக என்ன பண்ணிடுவான்னா மனப்பாடம் பண்ணிடுவான். 2வது சீடன் இருக்கான் பாரு, அவனுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய முடியல. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அழகான விளக்கத்தை எடுத்து சொல்லுவான். இப்படிப்பட்ட இந்த 2 பேரிடத்துலையுமே போட்டிகள். ஆனால் 2வது அவன் எதுக்குமே போட்டிக்கு போக மாட்டான். ஆனால் முதல்ல அவனுக்கு ரொம்ப ஆணவம், கர்வம், தான் என்ற அகந்த. என்னென்னா தனக்குத்தான் வேதம் தெரியும். யாருன்னா என்னப்பா இந்த வேதம் கேட்டால் கடன்னு மனப்பாடம் பண்ணது சொல்லிடுவான். அவன் படித்த விதத்தை பார்த்து, அவன் சொன்ன விதத்தை பார்த்துட்டே எல்லாரும் ஆஹா இவ்வளோ அழகாக சொல்கிறான் பாரு, இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே புகழ்வாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் மழை காலம் வர்றதுக்கு முன்னால் இந்த யாகம் செய்வதற்கு குச்சிகள் வேண்டும். அதனால் முனிவர் என்ன சொல்கிறாரு, தட குருவானவர்
அந்த 2 சீடர்களையும் கூப்பிடுறாங்க. எப்பா, நீங்கள் 2 பேரும் மலைக்கு போங்க. மலைக்கு போனீங்கன்னா அங்கே அரிய அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த குச்சிகளை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. முதல்ல அவனுக்கு தானே வேதம் தெரியும் இல்லையா? கட 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 கடன்னு அவன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வேகமாக போயிட்டே இருக்கான். அப்படி வேகமாக அவன் போகும் பொழுது வழியில் என்ன நடக்குது என்னன்றது அவனுக்கு தெரியல. அவன் பசியாக ஒரு மிருகம் துடிச்சிக்கிட்டு இருக்க, அதை பற்றி அவனுக்கெல்லாம் வேதம் தான் அவன் சொல்லிக்கிட்டே போகிறமே மந்திரம்னு போகிறான். ஆனால் 2வதாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா, அந்த வேதத்தை மனப்பாடம் பண்ணாமல் அந்த வழியில் என்னென்ன தோன்றுதோ அதுக்கெல்லாம் ஒரு உதவி செய்துட்டு போகிறான். அந்த அறம்னு சொல்கிறாங்க பாருங்கள், வேதத்திலே அறம் இருக்கிறது. அவனுக்கு பொருள் இல்லை, அர்த்தம் தெரியும். நம்ம நடந்து போகின்ற பொழுது பாதையிலே என்னென்ன விலங்குகள் வரும், அதுக்கு எப்படி கடந்து போகும், அது எதுக்காக தம்மை நோக்கி வருதுன்னு தெரியும். அதுக்கு பசியாக இருந்தால் ஒரு 2 மாம்பழத்தை பிரித்து அப்படி போடுங்களேன், அதை கொறிச்சிட்டு போயிடும். குரங்கு வருதுன்னா அந்த குரங்குக்கு தேவையானது எதுவோ அதை தூக்கி போட்டு அது சாப்பிட்டுட்டு அழகாக போயிடும். ஆக இதையெல்லாம் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வரான். அப்படி பார்க்கும் பொழுது 2 பேருமே வந்துடுறாங்க. அப்போ தான் என்ற அகங்காரத்தோடு இருக்கான் பாருங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய மந்திர சக்தியாலையும் வேதத்தினுடைய நிலையாலையும் நீங்கள் சின்னபடி எவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டேன்னுட்டு. அதை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், முனிவரே, அந்த குருவாகிய முனிவர் சொல்கிறான், 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறார். ஏன்பா, நீ போனியே வழிநெடுக்க பசியால் அந்த அழுதுகிட்டு இருந்த அந்த ஒரு பெண்ணு நின்னாலே, அவளுக்கு ஏதாவது கொடுத்தியான்னு. நான் எதுக்கு அதுக்கு கொடுக்கணும், அதை தள்ளி விட்டுட்டு தான் நான் போனேன் அப்படின்றேன். அப்படியா? இவர் ஞான கண்ணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார், இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்த அதெல்லாம் சரி, ஆனால் உண்மையான மெய்ப்பொருள் காட்டணும், அது காட்ட முடியுமா உன்னால்? எப்படி காட்ட முடியும், என்ன காட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மெய்ப்பொருள் காட்டுனா சூரியன் இருக்கான் இல்லையா, அதை வெத்து கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனுடைய காட்டுன்னா இது வரைக்கும் சூரியன் காட்டிடலாம். ஆனால் அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணனா, பூத கண்ணாடியை எடுத்து பாட்டானா. அப்படித்தான் இந்த சிவபெருமானும் அழகாக இந்த வேதத்துக்குள்ளே புதைந்திருக்கார். நம்ம எங்கேயோ போய் நம்ம தேடக்கூடாது. நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும். இனிமை என்று சொன்னால் பலாச்சொலை இருக்குது. அந்த பலாச்சொலையே இனிப்புடையது. அந்த பலாச்சொலையை தேன் விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா எப்படி சுவையாக இருக்குமோ, அதுபோல நாம் இறைவனின் அழகையும் அவருடைய லீலைகளையும் அறிந்து கொள்ள வேதம் என்கின்ற அதை உரைப்பதில் பொருள் இல்லை. அதன் பொருள் அறிந்து அதை மனிதர்களுக்கு எப்படி கூறினால் எடுத்து சொன்னால் புரியுமோ அந்த விதத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய மனதிலே அந்த வேதமாகிய பொருளும் நிற்கும். வேதத்துக்குள் மறைந்திருக்கின்ற சிவனினுடைய பெருமைகளையும் உணர முடியும். பெருமைகள் உணர்ந்தால்தான் வணங்க முடியும். வணங்கினால்தான் இறைவனுடைய அருள் கிட்டும். இறைவனுடைய அருள் கிடைத்தால்தான் முக்தி என்பதை நாம் அடைய முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம்.